ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். தீபாவளி ஸ்பெஷலாக கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தாங்க இருக்குது. இந்த முறுக்கை இப்போ உடச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்ல முறுமுறுன்னு நல்லா பார்த்தாலே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. இந்த முறுக்கு ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்காங்க. இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அழுக்கு போக நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வாணலியில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாணலியில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எல்லா பாசிப்பருப்பையும் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இதை அப்படி கலந்து விட்டணும். இப்போ எண்ணெய் நெய் இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இதில் இருக்கிற தண்ணி தான் அதில் தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த தண்ணியெல்லாம் போக நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக வாசனையாக நல்லா இருக்குங்க. கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் எடுத்த பிறகு இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கரண்டி வச்சு இப்படி நம்ம கலந்து விட்டால் நமக்கு ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி நல்லா இதை வாசனை வர்ற வரைக்கும், அதே சமயத்தில் கருத்தும் போயிடாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் முறுக்கு. அடுத்தது இது கூட நான் ஒரு 1.5 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். ஏன்னா கீழே ஏதோ ஒட்டிகிட்டு இருந்துட்டால் கூட நமக்கு கரெக்டாகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம ஒரு மூடி வச்சு இதை இப்போ மூடிடலாங்க. இப்போ நல்லா மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம குக்கரில் வைக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. இது வறுத்த பாசி பருப்புன்றதுனால நமக்கு சீக்கிரமாகவே இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது, மறுபடியும் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா மலர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் பாசிப்பருப்பானது. இந்த மாதிரி வெந்து வந்தால் தான் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெந்து இருக்கிற இந்த பாசிப்பருப்பை பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. குக்கர்லேயே வைக்கணும் அவசியம் இல்லைங்க. இது நல்லா சூடாகட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா சூடான பிறகு இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா பாசிப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு விழுது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எப்படி மாற்றிக்கலாங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டோம். அடுத்தது இது கூட ஒரு கப் பாசிப்பருப்புனா 4 கப்புக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க. இப்போது 4 கப்பு அரிசி மாவு இதில் சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், 1.5 ஸ்பூனுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அப்போ அது நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனல் தேவைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் மட்டும் தான் சேர்த்து செய்கிறேன். இப்போ தண்ணியில் எதுவும் சேர்க்காம நமக்கு பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணியை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஓரளவுக்கு சூடாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கரண்ட் வைக்கலாம். நமக்கு ஓரளவுக்கு சூடெல்லாம் ஆறின மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தேவைப்படுது தண்ணி. நான் கொஞ்சமாக இப்படி தண்ணி தெளிச்சிக்கிறேன். தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு அச்சில் போட்டு பிழிகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை இந்த மாதிரி மாவு பார்த்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா இலகுவாக இருக்கணும். அப்போ அது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த முறுக்கு மாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இப்படி நம்ம உருட்டி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெய் பதார்த்தம் செய்யும்போதெல்லாம் நம்ம வேறு எந்த வேலையும் பார்க்காம டக்கு டக்குன்னு இதை பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரே ஆள் செஞ்சால் கூட ரொம்ப சட்டு சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வைக்கிறது தான் நல்லது எப்பயுமே. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வந்துட்டு இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துருக்கேன். இப்போ சாரீலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் தான். அடுத்தது இப்போ ஒரு முறுக்கச்சு எடுத்துகிட்டு அதில் சுற்றி நான் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி 3 கண்ணு உள்ள வச்சு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நமக்கு எது வேணால் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மாவு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுறலாம். ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு இந்த கவர்லேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம முறுக்குகளை பிழிய ஆரம்பிச்சிடலாம். நமக்கு பிழியும் போதே தெரியுது பார்த்திங்களா எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வருங்க. இப்போ ஓரங்கள்லாம் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி ஓரங்களை லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முறுக்குகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நமக்கு வருது பார்த்திங்களா. முறுக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லா முறுக்குகளையும் நான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப ஈஸியாகவே நமக்கு சீக்கிரமாக சட்டுன்னு வேலை முடியுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா இப்போது முறுக்கெல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ முறுக்கெல்லாம் ரெடியாக பிழிஞ்சு எடுத்த பிறகு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் நான் இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி ஒரு 6 முறுக்கு இருக்க மாதிரி நான் அதில் சேர்த்து முறுக்குகளை போட்ட உடனே டக்குன்னு திருப்பிடாமல் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெல்ல போய் ஒன்றுன்னா அப்படி திருப்பி விடணுங்க. அப்போ தான் நமக்கு 2 பக்கமும் ஈவனாக கரெக்டாக ஒரே மாதிரி கலராக நல்லா வெந்து வரும். இல்லைனா கலர் மாறி மாறி இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாங்க.
இப்போ இந்த அளவுக்கு நான் எண்ணெய் வச்சதுக்கு ஒரு 6 முறுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ முறுக்குகள் நல்லா இந்த மாரி திருப்பி விட்டு நம்ம அப்பப்போ நல்லா கலந்து விடணுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த மாரி சத்தமெல்லாம் அடங்கிடும் பாருங்க. அந்த மாரி ஸ்டேஜில தான் நம்ம முறுக்குகள இப்போ எடுக்கணும். பார்த்தாலே கலர் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. முறுக்கு சாப்பிட்றதுக்கும் அதே மாரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. உளுந்து பருப்புலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாரி பாசி பருப்பு வச்சு செஞ்சாலும் நம்மளுடைய முறுக்குகள் ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கிற ஒரு தட்டில் இப்போ நான் பொரிச்சு வச்சிருக்கிற இந்த முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த பாசிப்பருப்பு முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம்.